ஸோ போன கிளாஸ்ல வந்து இதோட நிறுத்தினோம். இது ம், அந்த கிரீததாசாக அது முடிச்சிட்டோம் இல்லையா? ஆமா. ந தஸ்ய கிரீததாசாக அப்பி தத் தத் ஈஹா சமகாலமேவ பத்த கரசம்புடாக யதோச்சித அவஸ்தானாக புரதः அவதிஷ்டन्ते யதா அஸ்மாகம் பதானி வாக்கியானி சந்தாம்சி அலங்காராக ரீதயः குணாக ரசாக ச. ஐ திங்க் அந்த இது உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? அந்த தில்லி வல்லப பாணி பல்லவ தல்லஜச்சாயாம் அத்யுஷிதோ அஸ்மி நேத்தி அமிச்சேனே ஒரு ஆடியோ, அது புரிஞ்சுது இல்லையா எல்லாருக்கும்? Yes, ma'am. புரிஞ்சு. ஆ, படிங்கோ. மாலினி படிக்கிறடா. மாலினி படிக்கிறேன். சேஷாத்ரியா, மாலினி மகேஸ்வரனா, யாரும் டிசைட் பண்ணிக்கோங்க. சரி, யாரா மகேஸ்வரன் இருந்தாலும் படிங்க. சரி. ஆ, ச தீனாரால இருந்து தானே படிக்கிறோம். ஆமா. ம். ச தீனார சம்பாரைரபி ந ததா பரான் தோஷயிதும் அலம் யதா வயம் கேவலம் வசன பங்கீபிஹி ஏவ பாரயாமஹ. ஆமா, அதாவது இப்போ வந்து அந்த அந்த பூஷண கவி ஸ்டில் பேசின்னு இருக்கார். இதை வந்து சிவாஜி வந்து கேட்டுன்னு இருக்கார் பின்னாடில இருந்து. சஹா சஹாங்கிறது இங்க வந்து அந்த ராஜாக்கு போறது. அந்த ராஜாவானவன் ஆஹ், தீனார சம்பாரைரபி ந ததா பரானு தோஷயித்தும் அலம். தீனாரம்னா உங்களுக்கு வந்து அந்த இதுவாம், அது பேர் என்னது, ஸ்வர்ண பூஷா, கோட்டி. அந்த சம்பாரம்னா கோட்டி பிகின்னு அர்த்தம். தீனார், இதுல இருந்து தான் அந்த தீனாருங்கிறது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். குவைத்தினுடைய கரன்சி இஸ் தீனார் தானே இல்லையா? தீனாரக அப்படின்னா இட் இஸ் டைப் ஆஃப் அ காயின். அண்ட் இட் ஆல்சோ சேஸ் ஸ்வர்ண பூஷான்னு போட்டிருக்கா. ஸோ வந்து தீனார சம்பாரை ரபி, இந்த மாதிரி தீனாரானாம் சம்பாரைஹி, அந்த எக்கச்சக்க காயின்ஸனுடைய அந்த கோட்டிபிகி அப்பி ந ததா பரானு தோஷயித்தும் அலம். இந்த ராஜாவானவர் தன்னுடைய சொத்துனால மத்தவாளை வந்து சந்தோஷத்துக்கு உட்பட வைக்க முடியாது. யதா வயம் கேவலம் வச்சன பங்கிபிரேவ பாரையாமக. எந்த காரியத்தை நாங்க வந்து எங்களுடைய வார்த்தை, அந்த வார்த்தைகளினால் பாரையாமக, வி பிகம் சக்சஸ், வி கம்ப்ளீட்டோ. பாரையாமகனா வி கம்ப்ளீட், வி அக்கம்ப்ளிஷ்னு சொல்ல மாட்டோமா? ஸோ வி அக்கம்ப்ளிஷ் ஜஸ்ட் பை த யூசேஜ் ஆஃப் அவர் வேர்ட்ஸ். நாங்க வந்து வார்த்தைகளால எப்படி வந்து ஒரு பாரையாமக பிரீணயாமக ஜனானு தாதிருஷம். இந்த தீன சம்பாரைரபி ராஜா ந பரானு பிரீணயதி. அதான் சரியா? காசு கொடுத்து யாரையும் அவன் சந்தோஷத்துக்கு உட்படுத்த முடியாது. ஆனா நாங்க எங்க வாக்குனால, எங்க வச்சனத்தினால எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறோம் அப்படின்னு ஒரு லெஜிட்டிமேட் ப்ரைடு அவருக்கு இல்லையா? அஹ்? மேல சரியா இருக்கா? அப்புறம் अस्मद्वीररसकवितां च आकलय्य म्रियमाणः अपि युद्धे उत्तिष्ठेत. ஒருமா அஸ்மத் வீரரச கவிதாம். வீரரசஸ்ய வீரः இதி ரசः, வீரரசஸ்ய கவிதா வீரரசஸ்ய கவிதா தாம் கவிதாம் ச ஆகலைய. அப்படிப்பட்ட ஒரு கவிதையை ஆகலைய எழுதிவிட்டு, கலையன்னு அர்த்தம் சரியா? ஆ கல்லுங்கிறது தாத்து அங்க, ல்யப்பு சரியா? கலி அப்படிங்கிறது தாத்து, ல்யப்பு. ஸோ அஸ்மத் வீர ரசகவிதாம், எங்களுடைய அஸ்மத்னா அஸ்மாகம், வீர வீர வீரஹ இதி ரசः வீரரசः, வீரரசானாம் ரசைஹி கவிதா வீரரச கவிதா தாம் ச ஆகலைய, அதை செய்துவிட்டு மிரியமானோ அப்படி யுத்தே உத்திஷ்டேத, எவனா ஒருத்தன் செத்து போயிட்டான் கூட அவன் வந்து என்னோட கவிதையை கேட்டு எழுந்துருவான் இல்லையா? ஸோ கவியினுடைய வார்த்தைங்கிறது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல். அதுதானே இவன் வந்து சரம ஸ்லோகம் கேட்கணும்னு நினைச்சான். நம்ம படிச்சோம் இல்லையா? அபிக்ஞாலேயோ விசக்ஷனாலேயோ, அபிக்ஞான்னு நினைக்கிறேன். அந்த போஜக காளிதாசஸ்டங்கிற பாடத்துல போஜன் வந்து வாண்டட் டு லிசன் சரம ஸ்லோகா வென் இஸ் அலைவ். காளிதாசன் சொல்ல மாட்டேன்னு விட்டான். பிகாஸ் சொன்னாக்குன்னா அவன் நிஜமாவே போயிடுவான்னு காளிதாசனுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் வாக்கு அவனோடது. ஸ்டில் ஹி கோஸ் இன் த கைஸ் ஆஃப் அ ஒரு செப்பாயி மாதிரி போய் போஜராஜன் செத்து போயிட்டான்னு சொல்றான். உடனே அத்தியதாரா நிராதாரா நிராலம்பா சரஸ்வதி பண்டிதாக கண்டிதாக சர்வே போஜராஜே திவம் கதை, உடனே பட்டுன்னு ஊந்து செத்து போயிடுறான். அவன் கண்ணு எதிர்க்கே காளிதாசன் போஜன் கீழே விழுந்துடுறான். ஏன்னா சச்ச வாக்குனுடைய சக்தி அந்த மாதிரி, கவிகளினுடைய வாக் சக்தி அப்படிங்கிறது, அந்த வச்சன பங்கி பிகிங்கிறது அதுதான் சரியா? அதே மாதிரி ஐயோ திருப்பியும் அத்தியதாரா சதாதாரா சதாலம்பா சரஸ்வதி பண்டிதாக மண்டிதாக சர்வே போஜராஜே
ஸ்வயமாகத்தே அப்படின்னு திருப்பியும் ரீரைட் பண்றான். உடனே அவன் உயிர் பிச்சுன்னு வந்து. ஸோ அந்த மாதிரி கவிகள் இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, அஸ்மத் வீரரசித கவிதாம்ச ஆகலைய மிரியமானக அப்பி, யுத்தத்துல ஒருத்தவன் இறந்தவனாக இருந்த பொழுதிலும் கூட, சரியா, அவன் வந்து என்ன அப்படின்னா மின் பிராணத்தியாகி, அதுதான் அங்க தாத்து சாணச்சில இருக்கு. மிரியமானோபி யுத்தே உத்திஷ்டேத, அவன் யுத்தத்துல எழுந்து நோடுறான். இவனிங் உத்திஷ்டேத, சரியா, அதான் மேல. भाग्ये चिर अवस्थायिनी कीर्तिः समुद्रकल्लोल आघातसहं च यशः सह एव अस्मान् आद्रियते. ஆமா. சக சக ராஜா ஏவ அஸ்மானு ஆத்ரியதே, எங்களை வந்து பேட்டர்னைஸ் பண்ணுவான். ஆத்ரியதே அப்படின்னா எங்களை வந்து பேட்டர்னைஸ் பண்றது, அந்த மாதிரி ஒரு ராஜா தான். எஸ்ய பாக்யே தஸ்ய பாக்யே ஸ்தாயினி கீர்த்தி, அவனுடைய பாக்யத்தில் சிர அவஸ்தாயினி பலகாலம் ஸ்திரமாக இருக்கக்கூடிய, கீர்த்திக்கு அட்ஜெக்டிவ் அது, சிராவஸ்தாயினி கீர்த்தி, சமுத்திர கல்லோல ஆகாத சகம்ச யசா, சமுத்திரஸ்ய கல்லோலம்னா வீச்சி தரங்கங்கள்னு அர்த்தம். ஸோ சமுத்திரஸ்ய கல்லோலம் சமுத்திர கல்லோலம், சமுத்திர கல்லோலைஹி ஆகாதம் சமுத்திர கல்லோலாகாதம், சமுத்திர கல்லோல ஆகாதம் சகதே இது சமுத்திர கல்லோல ஆகதம் ஆகத சகம் சகம்ச யசா, அந்த யசஸ்க்கு அட்ஜெக்டிவா போறது. அதாவது சமுத்திரத்தினுடைய அந்த இது இருக்கு பாருங்க, வேவ்ஸ், அதனால அடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு, அதாவது அவனுடைய யசஸானது அந்த மாதிரி பதிக்கப்படுறது ஹிஸ்டரியில. எப்பேற்பட்ட ஒரு தடங்கல் வந்தாலும் அது அழிக்கப்படாது. இது நாட் லைக் அலாவுதீன் கில்ஜி வந்து அவனை பத்தி எழுதினதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டானாம். டார டாருன்னு அவன் வந்து அந்த அவன் பேர் என்னது, மலிக் கஃபூர்ல இன்னொருத்தன் இருப்பான் அவனுடைய கோர்ட்ல, அவன் தான் அவனுடைய பொயட். ஹி ரைட்ஸ் த ஹிஸ்டரி ஆஃப் இவன், அதெல்லாம் கிழிச்சு போட்டுடுறான். இது அந்த மாதிரி இல்ல, சமுத்திர கல்லோல ஆகாத சகம்ச யசகா. ஸோ சமுத்திரத்தினுடைய அந்த வேவ்ஸ், அதனால அடிக்கப்பட்ட அந்த அந்த ஃபோர்ஸை தாங்கக்கூடிய ஒரு யசஸ் அப்படின்னா எப்பேற்பட்ட நிலைமையிலையும் அழியாத ஒரு யசகான்னு அர்த்தம். லிட்ரலி அவனுடைய யசஸானது சமுத்திரத்தினுடைய ஒரு அலையால் அடிக்கப்பட்டதுங்கிற அர்த்தம் இல்ல, அடிப்பதை தாங்கக்கூடிய யசஸ் அப்படின்னா எப்பேற்பட்ட நிலையிலையும் ஸ்திரமாக இருக்கக்கூடிய யசகா, அந்த அந்த தஸ்ய பாகே வர்த்ததே, அப்படிப்பட்ட சகையேவ அஸ்மானு ஆத்திரியத்தை, அப்படிப்பட்ட ராஜா தான் எங்களை பேட்டர்னைஸ் பண்ணுவான். புரியுறதா? மேல न वयं मीनान् इव पीनान् इभान् इव तुन्दिलान् काकानिव आस्वादितदुर्विपाकान् वलीमुखानिव चञ्चलमुखान् शृगालानिव कलितधूर्ततामालान् ம் द्विजिह्वानिव द्विजिह्वान् ம் सजीवानिव उपबर्हान् ம் आत्मस्तुतिमात्ररुचीन् मूर्तिमतः इव अभिमानान् विद्याशून्यान् गुणिगणगुणग्रहण असमर्थान् मिथ्यामोदरतान् मद्यकीटान् नृपं मन्यान् स्वप्नेऽपि समुपास्महे. ஆமா. பயம் ஸ்வப்னே அப்பி, அஹ், அஹ், அதாவது ஸ்வப்னே அப்பி ந சமுபாஸ்மகே, இந்த மாதிரி இருக்கிறவாளை, இந்த இந்த துத்தியா விபக்தி பகுவச்சனத்துல வர்றது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஜெக்டா வரப்போகுது. வயம் ஏதானு ந சமுபாஸ்மகே, இப்படிப்பட்டவாளை நாங்க வந்து சொப்பனே அபி, மறந்து போய் என்னுடைய சொப்பனத்துல கூட உபாசனை பண்ண மாட்டேன், மூச்சுன்னு இருக்கும்போது இல்ல. ஏன்னா சொப்பனம்ங்கிறது நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்ல. இங்க இங்க உட்காந்து நான் வந்து இதுல இருக்கிற, அது பேர் என்னது, இப்போ ஷிம்லால இருக்கிற யாக்கு மேல உட்காந்துக்கிற மாதிரி என் சொப்பனத்துல நான் சொப்பனம் காண முடியாதா? காண முடியுமானோ? சொப்பனம்ங்கிறது there is no restriction and it's not a control of us. whatever the imprints of what we see when we are awake, அதுதான் சொப்பனத்துல வரும்வா. அந்த சொப்பனத்துல கூட நம்ம வந்து வயம்னா நாங்க வந்து இப்படிப்பட்டவாளை உபாசனை பண்ண மாட்டோம். எப்படிப்பட்டவாளை அப்படின்னா மீனானிவ பீனானு, நல்ல மீனம்னா ஃபிஷ், அது போல பீனானு நல்ல பருத்து இருக்காளே, ஒண்ணுமே பண்ணாம வேலையே பண்ணாம அவர்களை, இவானிவ துந்திலானு, இபகனா யானை, யானைகளைப் போல, துந்திலானு அப்படின்னா ஸ்தூல ஜட்டரானுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறவாளை காக்க காக்க காக் நிஸ்வாதித துர்விபாக்கானு, ஸோ காக்கானு சாரி காக்கானிவ ஆஸ்வாதித துர்விபாக்கானு, காக்காவை போல
காக்கானு இவ, காக்கைகளை போல. எப்படிப்பட்ட காக்கைகள் அப்படின்னா, ஆஸ்வாதித விபாகானு காக்கானு இவ. ஸோ துர்விபாகாக அப்படின்னா சரியா கெட்டுப்போன சாதம்னு அர்த்தம். கெட்டுப்போன பொருள் அதை கூட பொருட்படுத்தாம காக்கா வந்து சாப்பிட்றது இல்லையா, அந்த மாதிரி என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த ராஜாக்களை வயம் ந ஆத்ரியாமக, நாங்க வந்து ந சமுபாஸ்மகே. எப்படிப்பட்டவாளை அப்படின்னா, அதாவது அஹ், அஹ், துர்விபாகான்னு அப்படின்னா கெட்டுப்போன சாதம், சரியா, கெட்டுப்போன பொருள். புக்தமலான்னு அர்த்தம். எச்சில் எச்சில் படிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் சாப்பிட்டதை தானே அந்த காக்கா வந்து அந்த குப்பை தொட்டிலிருந்து சாப்பிட்றது. ஸோ வந்து என்ன, ஆஸ்வாதிதா விபாகாக யைஹி தே தானு ஆஸ்வாதித துர்விபாகானு காக்கானு இவ. அந்த மாதிரி இருக்கின்ற ராஜாக்களை வயம்ன உபாஸ்மகே. சரி, அங்க கொண்டு போய் வயம்ன சமுபாஸ்மகே அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வலி முகானிவ சஞ்சல முகானு. வலி முகம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மானரான்னு அர்த்தம். சஞ்சல முகானு ரொம்ப சஞ்சலமான முகத்தை உடைய. இது யாரு போல அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு உபமால சொல்றார். இது பேரு மாலோபமானு பேரு. ஒன்னுத்தனுக்கே இத்தனை கம்பாரிசன் கொடுத்தா அதுக்கு மாலோபமானு பேரு. வலி முகானிவ சஞ்சல முகானு. வலி முகானு அப்படின்னா வானரானுன்னு அர்த்தம். வானரானிவ சஞ்சல முகானு. அந்த வானரங்களினுடைய முகத்தை பார்த்தேன்னா ஒரு செகண்ட் அது ஒரு இடத்துல பார்க்காது, இப்படி இப்படி இப்படின்னு ஆட்டின்ண்டே இருக்கும். அந்த மாதிரி சஞ்சல ஸ்வபாவத்தோடு இருக்கின்ற ராஜாக்களை வயம்ன சமுபாஸ்மகே. சரியா? அப்புறம் ஸ்ருகாலானு இவ கலித தூர்த்த தூர்த்ததா மாலான்னு. சரியா? கலிதாகான கிரகீதாகான்னு அர்த்தம், எடுத்துக்கொள்ளப்பட்ட. தூர்த்ததாயாக மாலானா பரம்பரைன்னு அர்த்தம், வருஷன்னு அர்த்தம், பங்கின்னு அர்த்தம், எய்ஹி தானு. சரியா? சோ வந்து ஸ்ருகாலானு இவ, ஸ்ருகாலம்னா ஜகால்ஸ், ஜகால்ஸ் போல கலித எடுத்துக்கொள்ளப்பட்ட, தூர்த்ததான துஷ்டதா கல சுவாவம், தூர்த்ததாயாக மாலான வரிசை, ஆவலின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் தூர்த்ததாயாக மாலான்னு. அந்த தூர்த்தத்தன்மையினுடைய வரிசையோடு, அதாவது ஜக்கால் வந்து சச்ச கன்னிங் அனிமல். அதுக்கு அடுத்து 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 அதுக்கு வந்து அந்த கலஸ்வபாவத்தினால என்னெல்லாம் பண்ணலாமோ, ஜகால் ஒரு ஃபாக்ஸ் எதுனா வச்சுக்கோங்க. ஜகாலானு இவ கலித தூர்த்ததா மாலானு. அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட்ட கிரகீதாக தூர்த்ததாயாக மாலாக யைஹி தானு கலித தூர்த்ததா மாலானு ஸ்ருகாலானு. அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது, புரியுதா? அதுக்கப்புறம் த்விஜிஹ்வானு இவ த்விஜிஹ்வானு. த்விஜிஹ்வாஹா அப்படின்னா யாருக்கு ரெண்டு நாக்கு இருக்குன்னா பாம்புக்கு. பாம்பு தன்னுடைய அந்த கதையில வரும் இல்லையா, அந்த அமிர்தத்தை டேஸ்ட் பண்ணும் பொழுது அந்த அந்த தர்பையில நாக்கு பட்டு அதுக்கு ரெண்டா கட் ஆயிடுத்து பாம்புக்கு நாக்கு. சோ அந்த மாதிரி த்விஜிஹ்வானு இவ, பாம்புகளை சர்ப்பங்களை போல திஜிஹ்வானு ரெண்டு நாக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு சொல், ஒன்னு சொல்றது ஒன்னு பண்றது. he he doesn't practice what he doesn't practice what he preaches. அந்த மாதிரி அப்படி இருக்கின்ற த்விஜிஹ்வானு இவ இருக்கின்ற ராஜாக்களை வயம்ன சமுபாஸ்மகே. சஜீவானு இவ உபபர்கானு. சஜீவானு அப்படின்னா உயிரோடு இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு மகா பீடை, அவன் ஒரு பெரிய பீடானு. சரியா? உபபர்கா அப்படின்னா பீடனம்னு அர்த்தம். உபபர்கானு சஜீவானு உபபர்கானு இவ, உபபர்கானு இவ சஜீவானு ராஜானம் ராஜ்ஞः வயம் ந சமுபாஸ்மகே. ஆத்மஸ்துதி மாத்திர ருச்சின்னு, அதாவது ஆத்மனஹ ஸ்துதி ஆத்மஸ்துதி, செல்ஃப் போஸ்டிங். சரியா? சாரி, செல்ஃப் போஸ்டிங் இல்ல, ஆத்மனஹ ஸ்துதி ஆத்மஸ்துதி. ஆத்மஸ்துதி மாத்திரே ருச்சிஹி ஏஷாம் தே தானு. தன்னுடைய அவனை பத்தியே சதா சர்வகாலம் ராஜா ஸ்வாஹா ராஜ்ஞே ஸ்வாஹா அப்படின்னுட்டு 24 ஹவர்ஸும் 365 டேஸும் அவனையே ஸ்துதி பண்ணணும். அப்படி அதுல ஒரு ருச்சிகின ஈடுபாடு, இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒன் ஹூ லைக்ஸ் டு பி பேம்பர்டு சொல்றோம் இல்லையா, ஹூ லைக்ஸ் டு பி அப்ரிஷியேட்டட் ஆல் த டைம். ஸோ அந்த மாதிரி ஆத்மஸ்துதி மாத்திர ருச்சின்னு, தன்னுடைய ஆத்மனஹ ஸ்துதி ஆத்மஸ்துதி ஆத்மஸ்துதி ஸ்துதி ஆத்மஸ்துதி மாத்திரே ருச்சிஹி ஏஷாம் தே தானு. அந்த தன்னுடைய அந்த செல்ஃப் ஸ்துதியில
ஸ்துதியில மாத்திரம் ருச்சின்னு, அதாவது செல்ஃப் ஸ்துதி வந்து கேட்கக்கூடாதுங்கிறது கிடையாது. ஆனா 365 டேஸும் எப்ப பார்த்தாலும் ஸ்துதியிலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவன் ஃபர்தரா எங்க இம்ப்ரூவ் பண்ணிப்பான். அப்படி இருக்கின்ற ராஜ்ஞா வயம் ந சமுபாஸ்மஹே. மூர்த்திமதா இவ அபிமானானு, அபிமானம்னா ஒரு கர்வத்தோட இருக்கிறது, அதுவே ஒரு மூர்த்திமான், ஒரு மூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கின்ற அப்படிப்பட்ட ராஜாக்களை வயம் ந சமுபாஸ்மஹே. அப்புறம் வித்யா சூன்யானு, வித்யா சூன்யா ரஹிதா, வித்யாவினால் இல்லாதவன், சரியா? வித்யா ஞானேன ரஹிதா, சரியா? வித்யா சூன்யா வித்யா சூன்யா தானு வித்யா சூன்யானு வயம் ந சமுபாஸ்மஹே. குண குணி கண குண கிரகண அசமர்த்தானு. ஸோ குணீனாம் கணஹ, குணினா குணஹ, குணாக அஸ்ய அஸ்தி இது மீனா குணி இல்லையா? ஸோ அந்த குணி குணின்ன சப்தம் அங்க, குணிங்கிறது தான் உங்களுக்கு பிராதிபதிகம். குணி குணினோ குணினஹ பிரதம விபக்தி. ஸோ இங்க சமஸ்த பதத்துல குணிங்கிற பிராதிபதிகம் வந்திருக்கு. குணீனாம் குணினஹ கணாக போட்டுக்கோங்க. குணினஹ கணாக குணிகணாக, குணிகணானாம் குணாகா, குணி அந்த மாதிரி நல்ல குணங்களோட இருப்பவர்களுடைய கூட்டம், அந்த அந்த நல்ல குணத்தோட இருப்பவர்களுடைய கூட்டத்தினுடைய குணம், சரியா? சோ குணினக குணாகா குணிகுணக குணிகணாகா, குணிகணானாம் குணாகா குணிகண குணாகா, சரியா? குணிகண குணானாம் கிரகணம், குணிகண குண கிரகணம், குணி கண குண கிரகணே அசமர்த்தாக ஏ தாகா. சரியா இருக்கா? தானு சரியா இருக்கா மாலினி? சொல்லு. மேம் அந்த சஜீவ சஜீவானீவ சஜீவானு இவ உபபர்ஹானி உபபர்ஹானு, உபபர்ஹனா பீடனம்னு வச்சுக்கோங்கய்யா, ஒரு மாதிரி ஒரு பேட் இதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ சஜீவானு உபபர்ஹானு இவ, உயிரோட இருக்கின்ற ஒரு அவன் பாக்குறதுக்கே ஒரு இது மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்க, பாவ பிண்டம் மாதிரி சரி. வச்சுக்கோங்க. சஜீவானு உபபர்ஹானு சஜீவானு இவ ராஜ்யா, சரியா? சரி. குண குண கிரகண அசமர்த்தானு சரியா இருக்கா? வெறும் அது வந்து அந்த நகாரத்தினால வெறும் ஜக்லரி தான் அது, சரியா? ஒன்றும் சமஸ்த விக்கிர வாக்கியம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. குணி கண குண கிரகண அசமர்த்தானு ராஜ்யா. மித்யாமோத மித்யா ஆமோத ரதானு, மித்யானா ஃபால்ஸ், சரியா? மித்யாமோதா, மித்யாங்கிறது உங்களுக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் அவ்வியம் நினைக்கிறேன். மித்யா மோதே ரதாக, மித்யா ஆமோதே ரதாக, ஆமோதகனா சந்தோஷக, அதுல ரதாகனா ஒன் ஹூ ஆல்வேஸ் ஹாப்பி வித் அ ஃபால்ஸ், ஒரு என்ன சொல்றது, ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ், ஒரு பர்மனண்ட் ஹாப்பினஸ்ல அவளுக்கு ஈடுபாடு இல்லை. இப்போ இன்னைக்கு வந்து இந்த சினிமாவை பார்த்துடணும், அதுதான் என்னோட வாழ்க்கையினுடைய மோட்டிவ் அப்படின்னு இருக்கானோ அந்த மாதிரி. மித்யா மோதே ரதாகா, மித்யாமோத ரதாகா தானு, மித்யாமோத ரதானு, ராஜாக்கு போறது எல்லாமே அட்ஜெக்டிவா. மத்திய கீட்டானு அப்படின்னா, மத்தியம்னா உங்களுக்கு மாத்தியம்னு அர்த்தம், ஒரு மாதிரி இன்டாக்சிகேட்டட். மத்திய கீட்டாகா, ஸோ என்ன சொல்றது, ஒரு மாதிரி மாத்தியத்தன்மையை அடைந்த கீட்டம்னா பூச்சி போல, அந்த மாதிரி இருக்கிறவா அவளை, அப்படிப்பட்ட ராஜாக்களை வயம் ந சமுபாஸ்மஹே, நாங்க வந்து இது பண்ண மாட்டோம், சரியா? சரியா இருக்கா? எஸ் ம்? சரி. ஆமா, சரி. படிக்குதா? ஆ இல்ல முடிக்கல, ஒரே ஒரு நிமிஷம் இருங்கோ. அப்புறம் நிருபமன்யானு ஸ்வப்னே அபி சமுபாஸ்மஹே. அதாவது நிருபமன்யானு அப்படின்னா, நிருபம் மன்யந்தே இது நிருபமன்யாக, தன்னை ராஜாக்களா நினைச்சுட்டு இருக்காளாம் அவன். அவன் லிட்டரலி ராஜாக்கள் இல்ல, தன்னைத்தானே ஒரு பெரிய ராஜாவா நினைச்சுட்டு இருக்கிற நிருபமன்யானு, அப்படிப்பட்ட அவளே தன்னை ராஜாவா பாவிச்சுட்டு இருக்கிற அப்படிப்பட்ட அவர்களை பயம் ஸ்வப்னே அபி ந சமுபாஸ்மஹே, சொப்னத்துல கூட நாங்க வந்து உபாசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி அந்த பூஷண கவி வந்து இந்த கோவில்ல நின்னுண்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லின்னு வர்றார், சரியா? அப்புறம் மேல दिल्लीश्वर पदविडम्बनमपि तादृशेषु एव अन्यतमम् अवगत्य क्षणेन एव तत्सम्बन्धसूत्रं त्रोटयित्वा रसिकान्तरं कमपि वीरम् अन्विष्यन्
दक्षिणां दिशं प्रस्थितः अस्मि. ஆமா இங்க டெக்ஸ்ட்ல வந்து பிரதிதோ அஸ்மின்னு இருக்கு, பிரஸ்திதோ அஸ்மின்னு மாத்திக்கோங்க. இங்க இந்த பிடிஎஃப்ல இருக்கு. ஹூஎவர் ஹஸ் டேக்கன் அ பிரிண்ட் அவுட் ஆஃப் த பிடிஎஃப் அவ வந்து பிரஸ்திதோ அஸ்மின்னு மாத்திக்கோங்க. டெக்ஸ்ட்ல ஒரிஜினல்ல கரெக்டா இருந்திருக்கு போல இருக்கு. சரியா? சோ தில்லீஸ்வர பத விடம்பனம் அபி. சோ தில்லீஸ்வரஸ்ய பதம் தில்லீஸ்வர பதம். அந்த விடம்பனம் அபி, அதாவது அந்த தில்லீஸ்வர பதத்துக்கு ஒரு தில்லிக்கு தலைவனாக இருக்கின்ற அந்த பதத்தையும், பதமபி பத விடம்பனம், விடம்பனம்ங்கிறது டிஸ்கிரேஸுங்கிற அர்த்தம். சரியா? அதுக்கு வந்து அஹ், அஹ், ஒரு விடம்பரமாக ஒரு ஒரு டிஸ்கிரேஸ்ஃபுல்லா இருந்துண்டு இருக்கக்கூடிய என்ன அப்படின்னா, அந்த தில்லியாக ஈஸ்வரஹா தில்லீஸ்வரஹா தில்லீஸ்வரஸ்ய பதம்னு போடும். ஸோ தில்லீஸ்வர பதம், அந்த பதஸ்ய விடம்பனம், விடம்பனா விடம்பனம் அப்படி அந்த அந்த டிஸ்கிரேஸையும் தாதிருஷேஷு அந்யதமம் அவகத்திய, இங்க மேல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவளுக்குள்ளேயே தான் தாதிருஷேஷு ஏவ இந்த தில்லீஸ்வர பத விடம்பனம் அப்படி இந்த தில்லீஸ்வர பதத்துக்கு ஒரு டிஸ்கிரேஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்காரு, அவரையும் அதுக்குள்ள அந்யதமம் இது அவகத்திய இஸ் ஒன் அமாங் தெம் அப்படிங்கிறத புரிஞ்சுனுட்டு க்ஷணேனைவ ஒரு செகண்ட் தத் சம்பந்த சூத்திரம் தோட்டயித்வா. ஸோ தஸ்ய சம்பந்தஸ்ய சூத்திரம், அதாவது அவளுக்குள்ள அவர்கிட்ட எனக்கு ஒரு ஒரு டைப் இருந்ததோனோ, ஒரு சம்பந்தம். அந்த சம்பந்த சூத்திரம், சூத்திரம்னா கயல்னு அர்த்தம். இந்த இடத்துல சம்பந்த சூத்திரம், எனக்கும் அவளுக்கும் ஒரு டைப் இருந்ததோனோ, ஒரு கனெக்ஷன் இருந்ததோனோ, அதை துரோட்டயித்வா, அதை பிளந்துட்டு உடைச்சுட்டு ரசிகாந்தரம் கமபி வீரம் அன்விஷ்யந்து. ரசிகாந்தரம் அப்படின்னா அந்யஹ ரசிகஹான்னு அர்த்தம். வேற ஒரு ரசிகனை, கமபி கமபி வீரம், யாரோ ஒரு வீரனை, அன்விஷ்யன்னு தேடிக்கொண்டு தக்ஷிணாம் திசம் பிரஸ்திதோ அஸ்மி, இந்த மாதிரி தக்ஷிண திக்கத்தோ தேடிட்டு நான் இங்க வந்துட்டேன். சரியா இருக்கா? சோ தில்லீஸ்வர பத விடம்பனம் அப்படி தாதிருஷேஷு அந்யதமம், இந்த தில்லீஸ்வர பதத்துக்கு ஒரு டிஸ்கிரேஸா இருக்கிற அவனையும் இவன் வந்து என்ன அப்படின்னா தாதிருஷேஷு ஏவ அந்யதமம், மேலே குறிப்பிட்டவர்களுக்குள்ள அந்யதமம் அப்படின்னா ஒன் அமாங் தெம், அவகத்திய, அவகத்திய அப்படின்னா ஞாத்வான்னு அர்த்தம். க்ஷணேனைவ ஒரு செகண்டு, ஐ டென்ட் திங்க் ட்வைஸ், க்ஷணேனைவ தத் சம்பந்த சூத்திரம் துரோட்டயித்வா உடைச்சுப்டு ரசிகாந்தரம் கமபி வீரம் அன்விஷ்யன்னு, வேற ஒரு அந்யக ரசிகா, வேற ஒரு ரசிகனை, கமபி வீரம் அவன் யாரோ ஒரு வீரனை, அன்விஷ்யன்னு தேடிக்கொண்டு தட்சிணாம் திசம் இது சதர்ன் டைரக்ஷனை நோக்கி பிரஸ்திதோ அஸ்மி கிளம்பியவனாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த பூஷண கவி சொல்றார். சரியா இருக்கா? அதுக்கப்புறம் पथि च आमेरदेशाधीशेन बहुशः प्रार्थ्यमानः अपि सः तस्य एव दिल्लीवलयकलङ्कस्य लालाटिकः इति अवगत्य शिववीरकीर्तिः च श्रावं श्रावं कर्णयोः आकृष्टः कर्णयो ரெண்டு தடவை இருக்கா, कर्णयोः आकृष्टः इव ம் इतः समायातः अस्मि इति वक्तारं कमपि कविं त्यक्तदिल्लीश्वरद्वारं निज दिदृक्षुम् अत्र आगतम् ऊरीकृत्य प्रदक्षिणच्छलेन पान्थाद्युषितप्रदेशमागत्य तेन आलपन्तं शिवमन्दिर अध्यक्षं प्रणम्य बद्ध अञ्जलिः आगन्तुं कमपि कुतः श्रीमान् इति सादरं समपृच्छत्. ஆகந்துகமபி இல்லையா? ஒரே வார்த்தை இல்லையா அது? ஆகந்துகமபி குதஹ ஆமா 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 ஆகந்தும். ஆமா. கரெக்ட். சோ பதிச்ச அமேர தேசாதீஷேன பகுஷः யாரோ அமேர தேசன்கிறவன், தேசாதீஷः தேசஸ்ய அதீஷः, அதீஷகனா தலைவன் அர்த்தம். அமேர தேஷ் அந்த இடத்தினுடைய தலைவன் ஒருவனால் பகுஷः பிரார்த்தியமானோ அப்படி, இன் ஸ்பைட் ஆஃப் மீ பீயிங் ரெக்வெஸ்டட் செவரல் டைம்ஸ், சக சக அப்படி தஸ்யைவ தில்லிவலய கலங்கஸ்ய லாலாட்டிகா இது அவகத்திய, அந்த அமரதேசன் இருக்கான் பாருங்கோ, அமேர தேசன்,
அவனும் தேசாதீசன் இருக்கான் பாருங்க, அவனும் சஹ அப்பி, சஹங்கிறது இங்க அமேர தேசாதீசகக்கு போடுது சரியா. சஹ அமர தேசாதீசக அப்பி தஸ்யைவ, தஸ்யைவங்கிறது இந்த அவுரங்கசீப், தில்லி தில்லியினுடைய இவன் இருக்கான், சாம்ராட் இருக்கான் பாருங்க அவுரங்கசீப். தஸ்யைவ அவனுடைய தில்லி வலய கலங்கசிய லாலாட்டிகா. ஸோ தில்லி வலய கலங்கா அப்படின்னா அந்த தில்லி வலயம்னா மண்டலம்னு அர்த்தம். ஸோ தில்லி மண்டலசிய கலங்கபூதக, கலங்கமாக இருக்கின்ற தஸ்ய அந்த அவுரங்கசீப்பினுடைய லாலாட்டிகா அப்படின்னா உங்களுக்கு வந்து லலாட்டம் பஷ்யதி சரியா. அஹ், லாலாட்டிகா, லலாட்டம் பஷ்யதி இது லாலாட்டிகா அப்படின்னா காரிய அக்ஷமக, ஒன் ஹூஸ் அன்ஃபிட்னு அர்த்தம். அதாவது அவனோட எல்லா காரியத்துக்கும் அவனுடைய அவுரங்கசீபனுடைய பர்மிஷனை எதிர்பார்த்துன்னு உட்காந்துருக்கிற அவன், புரியுதா. ஸோ வந்து யாரு அந்த அமேர தேசன், சாமேர தேசன் நினைக்கிறேன். யா பதி சாமேர தேச, பதிச்ச அமேர தேசன், நான் எதுக்கு பிரிச்சேன்னு எனக்கே தெரியல. பதி இல்ல ஆமேர்னாக்கா ராஜஸ்தான் ஏரியா ஏதோ அப்படியா? இருக்கேம்மா. ஓ, அந்த அஜ்மேர் மாதிரி. ஆமேர் ஃபோர்ட் ஏதோ இருக்கு, அங்க இது போச்சு ஆ, எல்லாம். சரி பத்திச்ச, சரி அப்படியே ஆமேர தேசன்னு வச்சுக்கோங்க, அஜ்மேர்னு நினைக்கிறேன். ஸோ பத்திச்ச ஆமேர தேசாதீஷ, அவன் வந்து என்னன்னா பகுஷா, அவன் வந்து இந்த பூஷண கவிய பகுஷா பிரார்த்தியமானோபி, பலமுறை பிரார்த்திக்கப்பட்ட பொழுதிலும் சஹ அபி, சஹ அமேர ஆமேர தேசாதீஷ அவனும் கூட தஸ்யைவ அந்த அவுரங்கசீப்னுடைய, தஸ்யங்கிறது தில்லி வலய கலங்கசிய தஸ்ய, தில்லி மண்டலத்துக்கு கலங்கபூதகான்னு அர்த்தம். தில்லி சாம்ராஜ்யஸ்ய கலங்கஸ்ய கலங்கபூதஸ்ய அவுரங்கசேபே, அவனுடைய லாலாட்டிகா அப்படின்னா சிங்சாக், அவன் என்ன சொல்றானோ அதே பண்ணிட்டு இருப்பான். லலாட்டம் பஷ்யதி இது லாலாட்டிகா காரிய அக்ஷமகன்னு அர்த்தம். காரியத்தில் இஸ் அன்ஃபிட் டு டூ எனி ஒர்க் இது அவகத்திய என்று அறிந்து கொண்ட பிறகு சிவவீர கீர்த்திச்ச ஸ்ராவம் ஸ்ராவம் கர்ணயோகோ ஆக்ருஷ்ட இவ. ஸ்ராவம் ஸ்ராவம் அப்படின்னா ஸ்ருத்வா ஸ்ருத்வான்னு அர்த்தம், புரியுறதா. மறுபடியும் கேட்டுட்டுன்னு சொல்றோம் இல்லையா, கத்வா கத்வா, காவம் காவம் அப்படின்னு ஸ்ருத்வா ஸ்ருத்வா, ஸ்ராவம் ஸ்ராவம் சரியா. அஹ், அந்த மாதிரி வரும். ஸ்ராவம் ஸ்ராவம், ஸ்ருத்வா ஸ்ருத்வா, எது ஸ்ருத்வா, சிவவீர கீர்த்திஹி, சிவவீரஸ்ய கீர்த்திஹி, சிவவீர கீர்த்திஹி அந்த கீர்த்தியை, கீர்த்திஷ்ச ஸ்ராவம் ஸ்ராவம் ஸ்ருத்வா ஸ்ருத்வா கர்ணயோகோ ஆக்ருஷ்டக இவ, ரெண்டு காதுகளினால் இழுக்கப்பட்டவன் போல, அவனுடைய பெருமையை கேட்டதுனால he was totally attracted towards சிவவீரக. இதஹா, இதஹானா இங்கு, சமாயாத்தோ அஸ்மி அழைத்து கொண்டு, அதாவது வந்தவனாக இருக்கிறேன், ஓகேவா, இங்கு வந்து அடைந்தவனாக நான் இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரிங்கிற ஃபுல் ஹிஸ்டரியை அவர் வந்து பூஷணகவி அந்த கவியில கோவில்ல உட்காந்துன்னு சொல்லிட்டு இருக்கார். இது வக்தாரம் கமபி கவிம் தியக்த தில்லீஸ்வர துவாரம் நிஜ திதிருக்ஷும் அத்திர ஆகதம் ஊரீகிருத்திய. ஸோ இதி வக்தாரம் எல்லாமே அந்த கவிம்க்கு அட்ஜெக்டிவா போறது. கமபி கவிம் ஊரீகிருத்திய, யாரோ ஒரு கவி என்பதை, ஊரீகிருத்தியனா நிச்சயம் கிருத்வான்னு அர்த்தம், அங்கீகிருத்தியான்னு அர்த்தம், நிச்சயம் கிருத்வா புரிஞ்சுனுட்டோ, யாரு அப்படின்னா வக்தாரம், கமபி வக்தாரம் கமபி கவிம், இந்த பேசிக் வக்தாரோ வக்தாரக வக்தாரம் கவிம், பேசிக்கொண்டு இருக்கின்ற கவியை, அவனுக்கு என்ன அட்ஜெக்டிவ், தியக்தகா தில்லீஸ்வர, அதாவது தில்லியாக ஈஸ்வரக தில்லீஸ்வரக, தில்லீஸ்வரஸ்ய துவாரக தில்லீஸ்வரத்வாரக, त्यक्तः दिल्लीश्वरद्वारः, सारी त्यक्तं दिल्लीश्वरद्वारं येन सह तम त्यक्त दिल्लीश्वरद्वारं कविं. சரியா இருக்கா? எவன் ஒருவனால் தில்லி ராஜாவினுடைய துவாரமானது விடப்பட்டதோ. தீபா புரியுறதா? அப்படியே ஒரு பசில் தான் புரியுது. இருக்கு. புரியுறதா? ஒரு செகண்ட் என்னவோ பசில்டா இருந்த மாதிரி இருந்தது. அதான் ஸோ அதான். ஸோ தில்லீஸ்வரம், தில்லியாக ஈஸ்வரः தில்லீஸ்வரः பிரிச்சுக்கோங்கோ. தில்லீஸ்வரஸ்ய துவாரம் தில்லீஸ்வர துவாரம், தியக்தம் விடப்பட்ட தில்லீஸ்வர துவாரம், ஏன சக தம் விடப்பட்ட தில்லீஸ்வர துவாரம் யாராலேயோ அவன், அப்படிப்பட்ட கவியை நிஜ திதிருக்ஷும் அப்படின்னா திரஷ்டும் இச்சா திதிருக்ஷா. ஸோ அந்த இச்சும் பார்க்க வேண்டும்ங்கிற ஆசையோட இருக்கின்ற, நிஜம்னா அந்த சிவாஜியை, ஸ்வம் தன்னை, நிஜம் திதிருக்ஷும் தன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கின்ற ஒருவனை, ஒரு கவியை, கமபி கவிம் அத்திர ஆகதம் அஸ்மின் பிரதேசம் ஆகதா,
சரியா, இந்த பிரதேசத்தை வந்தடைந்தவனாக ஊரி கிருத்திய அப்படின்னா ஊரி கிருத்திய கிருங்கிறது அங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து தாத்து. சரியா, ஊரி கிருத்தியனா நிச்சயி கிருத்தியன்னு அர்த்தம். இந்த மாதிரி நிச்சயம் பண்ணிட்டு இவன் இதுக்கோசரம் தான் இங்க வந்திருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுனுட்டோ என்ன அப்படின்னா பிரதட்சிணச்சலேன பாந்த அத்யுஷித பிரதேசம் ஆகத்திய சாரி பாந்தா பாந்தா அத்யுஷித பிரதேசம் ஆகத்திய தேன ஆலபந்தம் சிவமந்திர அத்தியக்ஷம் பிரணம்ய பத்தாஞ்சலிः ஆகது ஆகந்துகம் அபி குதः ஸ்ரீமான் இது சாதரம் சமபிருச்சது. ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த கவி ஒருத்தன் புலவின்னு இருக்கான், இவன் இங்கேருந்து வந்திருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோ பிரதட்சிண சலம், சலம்னா வியாஜம்னு அர்த்தம். சரியா, பிரதட்சிணம் பண்றதுங்கிற ஒரு அதாவது நம்ம வந்து ஒருத்தரை வந்து தூரத்துலேருந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா அவ கிட்ட போகாம கொஞ்ச நேரம் அங்கே வேற ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஆனா நம்ம கண்ணு மாத்திரம் அவளையே பார்த்துட்டு இருப்போம் இல்லையா. பசங்களுக்கு நிறைய பண்ணுவோம் ஆத்துல. நம்ம வி மைட் ஹவ் நோட்டிஸ்ட் அவ பண்ற பொலாத்தனத்தை, ஏதோ விஷமம் பண்ண போறதுன்னுட்டோம், இருந்தாலும் என்னதான் பண்றதுங்கிறத தூரத்துலேருந்து பார்ப்போம். அதே மாதிரி இவன் வந்து என்னன்னா டு அப்சர்வ் த பூஷண கவி இன்னும் ஃபர்தரா அப்படிங்கிறதுனால பிரதட்சிணஸ்ய சலக தேன பிரதட்சிணச்சலேன. சலம்னா இங்க ஒரு வியாஜம்னு வச்சுக்கோங்க. சலம்னா உங்களுக்கு கபட்டம்னு அர்த்தம். இந்த இடத்துல கபட்டம்ங்கிற அர்த்தம் வராது. பிரதட்சிணத்தினுடைய ஒரு சலம், ஒரு வியாஜத்தினால் ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு வரேன்னு சொல்றோம் மோனோ. அந்த பிரதட்சிணம் அதாவது நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்க போறாவா, வி ஆர் எட் டு ப்ரிப்பேர் த ஆன்சர் அப்படின்னா நம்ம வில் டேக் அவர் மேக்ஸிமம் டைம். இன்னும் ஒரு ரவுண்டு நீங்க வேணா சுத்திட்டு வாங்கோங்களே கோவில அப்படின்றோமோ. அதே மாதிரி பிரதட்சிணஸ்ய சலக பிரதட்சிண சலக தேன பிரதட்சிண சலேன என்ன அப்படின்னா பாந்தா அத்யுஷித பிரதேசம். பாந்தா அப்படின்னா உங்களுக்கு டிராவலர், அவனால் அத்யுஷிதா பாந்தாத்யுஷிதா பாந்தா அத்யுஷிதா ச அசௌ பிரதேச. அந்த டிராவலர்னால உஷிதம் அப்படின்னா கால் வைக்கப்பட்டது, வரப்பட்ட அந்த இருக்கப்பட்ட அந்த அந்த பிரதேசம். சரியா, அதி வசுங்கிறது தான் தாத்து, ரிக்த பிரத்யம் அது. அத்யுஷிதா ச அசௌ பிரதேச தம் பிரதேசம் அதை ஆகத்திய வந்தடைந்து தேன ஆலபந்தம் சிவமந்திர அத்தியக்ஷம். சரியா, தேன சக அவனோடு கூட ஆலபந்தம் லபதி ஆலபந்தம் சத்ரு துதியா விபக்தி. இது வந்து சிவமந்திர அத்தியக்ஷம்க்கு அப்ஜெக்டிவா போறது. அந்த சிவமந்திரத்துல அத்தியக்ஷகனா அது ஹெட் ஆஃப் த கோவில், ஹெட் பிரீஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ சிவசிய மந்திரம் சிவமந்திரம், சிவமந்திரஸ்ய அத்தியக்ஷா சிவமந்திர அத்தியக்ஷா தம் அத்தியக்ஷம். சரியா, தேன ஆலபந்தம் தேன சக அந்த பாந்தா அவனோட கூட சக ஆலபந்தம் வார்த்தாலாபம் பண்ணிட்டு இருக்கிற சிவமந்திர அத்தியக்ஷம் அந்த சிவன் கோவிலினுடைய ஹெட் பிரீஸ்டாக இருக்கின்ற அவரை பிரணம்ய, பிரணம்யனா நத்துவா நமஸ்காரத்தை தெரிவிச்சதுக்கு அப்புறம் பத்தாஞ்சலிஹி பத்தஹா அஞ்சலிஹி ஏன சக யார் ஒருவனால் கை கூப்பப்பட்டதோ அப்படிப்பட்ட சிவாஜி ஆகந்துகம் அபி அங்கு வந்து அடைந்தவனான அவனை அந்த பதிகனை குதஹ ஸ்ரீமான் ஸ்ரீமான் குதஹ அப்படின்னா எங்க இருந்து வந்திருக்கேள் அப்படின்னுட்டு இது சாதனம் சமப்பிரச்சது கேட்டார். சரியா இருக்கா? மேம் அத்யுஷிதஹான்னு என்ன சொன்னீங்க? அத்யுஷிதம் அப்படின்னா அந்த அந்த இடத்துல வந்து இறங்கின பாந்தத்தினால் இருக்கப்படுகின்றன்னு வச்சுக்கோ. டிராவலர் தானே ஆமா, பாந்தான டிராவலர், அத்யுஷிதம்னா இருக்கப்படுகின்ற. ஓகே, அப்புறம் மேல இதுல ஆகந்துகம்ங்கிறது என்ன வேர்டு? ஆகந்து ஐ திங்க் அந்த இது மாதிரியா, இப்ப ஒரு ககாரம் ஒண்ணு பார்த்தோமே, ஆகந்துகம். ஆகந்துகம்னா இங்க அதிதிம்னு வச்சுக்கோங்க. அதிதும் அப்படி குதஹ அந்த பதிகம்னு போட்டிருக்கேன். ஆகந்துகம் பதிகம் அப்படின்னா டூரிஸ்ட். பதிகம்னா இங்க டூரிஸ்ட். எடுத்து அதிதி பூதக ஆகந்துகன்னு டிக்ஷனரியில வந்து உங்களுக்கு அதிதின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல பதிகஹான்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து அடைந்தான்னு அர்த்தம். ஒரு ஸ்வார்த்தே கண் பிரத்யம் போட்டிருக்காருங்க. சரியா, அதான் ஆகந்துகம் பதிகம் பதிகம் பதிகமபி அவன் ஆகந்துகமபி குதஹ ஸ்ரீமான் இது சாதரம் அபிருச்சதே. அதுக்கப்புறம் शिववीरः तु तेन सह चिरम् आलप्य तस्य वृत्तान्तम् अवस्थां प्रकृतिं च अवगत्य
चिराय श्रुतचरं भूषणकविः इति अभिधानं च उररीकृत्य श्वः द्रष्टा भवान् शिवराजः इति अभिधाय न्यवर्तिष्ठ. ஆமா. சோ வந்து மேலும் என்ன அப்படின்னா சிவவீரஸ்து சிவாஜியோ தேன சக அந்த அந்த பதிகேன சக சிரம் ஆலப்பிய வெகு வெகு நேரம் ஆலப்பிய அப்படின்னா வார்த்தாலாபம் கிருத்துவான்னு அர்த்தம். ஆலப்பிய ஆ லப்பு இதுல இருக்கு ஆலபதி இருக்கணும் தன்னுடைய லெப்பு. தஸ்ய விற்த்தாந்தம் அவஸ்தாம் பிரகிருதிம் ச அவகத்திய அவனுடைய விற்த்தாந்தம்னா அவனுடைய கதை, அவஸ்தாம் அப்படின்னா ஸ்திதி இப்ப இருக்கிற நிலைமை, பிரகிருதிம் அப்படின்னா ஸ்வபாவம், அது எல்லாத்தையும் அவகத்திய அறிந்து கொண்டவனாக அறிந்து கொண்ட பிறகு சிராய ஸ்ருதச்சரம் பூஷணகவிஹி இது அபிதானம் ச உரரீகிருத்திய சிராய பலகாலம் ஆக ஸ்ருதச்சரம் அப்படின்னா ஐ திங்க் ஸ்ருதச்சரம்ங்கிறது பாப்புலருங்கிற அர்த்தம். ஸ்ருதச்சரம் பூஷணகவிஹி இதி அபிதானம் ஸ்ருதச்சரம் பூஷணகவிஹி பூஷணஹ இதி கவிஹி பூஷணகவிஹி. ஸோ அந்த கவி இதி அபிதானம் பூஷணகவி என்கின்ற ஒரு நாமன்கிளேச்சர் ஒரு பெயரோட இருக்கின்ற அபிதானம் ஸ்ருதச்சரம் வெகு ஸ்ருதம் சரதி இத்திலாம் நான் இது சொல்ல முடியாது. ஸ்ருதச்சரத்துக்கு ஸ்ருதேன சரத்தின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பாப்புலராக இருக்கின்ற அவனை அந்த பேரை ச உரரீகிருத்திய நிஷ்டயீகிருத்திய நிச்சயம் பண்ணினதுக்கு அப்புறம் we arrived at a conclusion that he is none other than the poet Bhushana. சரியா? ஸ்வஹ திரஷ்டா பவான் சிவராஜ இது அபிதாய நிவர்த்திஷ்ட. ஸோ அவர் என்ன பண்ணார் சிவாஜி பவான் ஸ்வஹ சிவராஜக திரஷ்டா. ஸோ வந்து நீங்க நாளைக்கு வந்து சிவாஜியானவர் உங்களை பார்ப்பார் அப்படின்னு அபிதாய. அதாவது he didn't reveal his identity. சிவாஜி தான் தான் சிவாஜிங்கிறத சொல்லிடல. ஏன்னா இவன் பூஷண கவிங்கிறது தெரிஞ்சு கொடுத்தோ டகான்னு போய் நான் தான் பிரைம் மினிஸ்டர்னு யாரும் நிற்பானானே. அதுவும் அவள் வந்து இந்த மாதிரி ஒரு அவளுடைய பேலஸ் போய் இவன் வந்து மறைஞ்சு ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் ஒரு ஃபோர்ட்டில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவன் யாருங்கிறத இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் உங்களை சிவராஜக ஸ்வஹ திரஷ்டா நாளைக்கு பாப்பார் அப்படிங்கிறத இது அபிதாய இது அபிதா லியப்பு நிவர்த்திஷ்ட அங்கேருந்து கிளம்பிட்டார். சரியா? மேம் இந்த ப்ரீவியஸ் பேராகிராஃப்ல உரி கிருத்தியனுக்கு இங்க உரரி கிருத்திய ரெண்டு சேம். உரரி கிருத்திய ஆமா நிச்சயீகிருத்திய தான் ரெண்டுமே. சரியா? ரெண்டும் அந்த ச்வி பிரத்யய அதுவா? உரரி கிருத்திய ஐ டோன்ட் திங்க் சோ. உரி நான் அதை பார்த்து சொல்றேன் உங்களுக்கு டக்குன்னு. நெக்ஸ்ட் निवर्तमानः च तेनापि को भवान् इति पृष्टः एतदेशीयः कोऽपि वीरः अस्मि इति उदतीतरत्. உததீதரத். சரியா? ஸோ அவரும் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த பூஷண கவியும் என்ன அப்படின்னா அதாவது இதுக்கு நடுவில் ஒரு லைன் இருக்கு ஒரிஜினல்ல என்ன அப்படின்னா மந்திர அத்தியக்ஷஸ்து ஸ்வரேண ஆக்கிருத்தியாச்ச தம் பரிச்சின்வன் அப்பி தன் நியமம் சம்ஸ்மிருத்திய ந ததா அச்சேஷ்டத யதா ச விஜ்ஞாதா சியாத் அபரைஹி. ஸோ வந்து அந்த அதாவது அவன் வந்து ஒரு வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான் சிவாஜி. ஹி இஸ் நாட் இன் இஸ் ஒரிஜினல் ஃபார்ம். ஸோ அந்த மந்திரசிய அத்தியக்ஷன் என்ன பண்றார் அப்படின்னா இவனுடைய ஸ்வரம் இவனுடைய வாய்ஸ்னாலையும் ஆகாரத்தினாலையும் அவனை வந்து தெரிஞ்சுண்டா கூட தன் நியமம் சம்ஸ்மிருத்திய ஏதோ பர்டிகுலர் ரீசன்ல தான் அவர் வந்து தன்னுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிக்கல அப்படிங்கிறத தெரிஞ்சுனுட்டும் அப்போ வந்து அப்பம் குதிர்க்குள்ள இல்லைன்னு அவர் வந்து நீங்க சிவாஜி தானே அப்படின்னு கேட்காம ததா அச்சேஷ்டத யதா விஜ்ஞாதா சியாத் அபரைஹி யதா அபரைஹி சக விஜ்ஞாதா சியாத் உமுத்தரால அவர் தெரிஞ்சு கொள்ளபடியாக அவர் வந்து நடந்துக்கல. சரியா? உரரீகிருத்தியங்கிறது ஸ்வீகிருத்தியன்னு போட்டிருக்க ஞாத்வா இது ஆவது. சரியா? அதான் ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ மேல என்ன அப்படின்னா நிவர்த்தமானச்ச தேனாபி. ஸோ நிவர்த்தமானக அப்படிங்கிறது அங்கிருந்து கிளம்பியனவரான யாரு? சிவாஜி. அந்த அந்த சிவாஜி கிளம்புற அவர்கிட்ட தேனாபி அந்த பூஷண கவினாபி கோ பவான் நீங்க யாரு இது ஏதத் தேசிய கோபி வீரோ அஸ்மி இது உததீத்தரத். ஸோ நானும் வந்து ஸோ தேன சிவாஜி பிருஷ்டா அவனால் சிவாஜியானவர் கேட்கப்பட்டார்.
அப்போ அதுக்கு பதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏதத் தேசியா, இந்த தேசத்தை சேர்ந்த கோபி, யாரோ ஒரு வீரக அஸ்மி, நான் வேற ஒரு இந்த தேசத்தை சேர்ந்த ஒரு வீரனாக இருக்கிறேன். புரியுறதா? அப்படிங்கிற ஆன்சரை கொடுத்தார். இதி உத்து அதி தரத்து. சரியா? அதி தரத்துன்னா உத்தரம் தத்தவான்னு அர்த்தம். ஓகேவா? நிச்சில இருக்கு. லுங் இது அதி தரத்து. உததி தரத்துனா உத்தரம், உத்தரத்தை கொடுத்தான் அப்படிங்கிற அர்த்தம். சரியா? தரதி தான் தாத்து உங்களுக்கு. அதரத்து, அதி தரத்து, உததி தரத்து. சரியா? அப்புறம் மேல प्रातः एव च नित्यनियमान् निर्वर्त्य स्वेष्टजनसहितः सभासंस्थः एव स्वभृत्येन भूषणकविम् अकारयत् आकारयत् ஆகாரயத்து. ஆகாரயத்துனா கூப்பிட்டார், ஆஹ்வாப்பயன்னு அர்த்தம். சரியா? ஆஹ்வாப்பயத்துன்னு அர்த்தம். பிராத்தரேவ, மார்னிங்கே, நித்திய நியமானு நிர்வர்த்திய, தன்னுடைய நித்திய கர்மா, கார்த்தால எழுந்து அவர் பண்ற டெய்லி ருட்டீன் இருக்கணும், அதை எல்லாத்தையும் நிர்வர்த்திய, அதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு, நீ நிர்வൃத்துங்கிறது தான் அங்க தாத்து, ல்யப் நிர்வர்த்திய, ஸ்வேஷ்ட ஜன சகிதா, ஸ்வேஷ்டா ஜனஹ ஸ்வேஷ்ட ஜனஹ ஸ்வேஷ்டஜனைஹி சகிதா, தன்னை சேர்ந்தவாளோட கூட, சபா சம்ஸ்தா அப்படின்னா சபாயாம் சம்யக் ஸ்திதா, சபா சம்ஸ்தா ஏவ இருந்து கொண்டே, ஸ்வபிருத்தியேன ஸ்வஸ்ய பிருத்தியேன ஸ்வபிருத்தியேன பூஷணகவியும் ஆகாரயத்து, தன்னுடைய ஒரு வேலையாள்னால பூஷணகவியை ஆஹ்வயத்து கூப்பிட்டார். யாரு? இந்த இவர் சிவாஜி. சரியா? ஸோ அவர் கார்த்தால தான் பண்ண வேண்டிய காரியம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த தன்னுடைய ஒரு பிருத்தியன் மூலமாக என்ன பண்ணார் அப்படின்னா அந்த பூஷண கவியை கூப்பிட்டார். ஆகாரயத்து அப்படிங்கிறது ஆங்கு கிரு நிச்சு. சரியா? அதுக்கப்புறம் மேல स तु बद्धमहोष्णीषः पादाग्रपर्यन्तविलम्बमानकञ्चुकः नारीकेलफलसारसहितं यज्ञोपवीतयुगलं हस्ते आदधानः द्वारपालदर्शितेन पथा सभां प्रविश्य विजेता महाराजः इति सिंहगर्जनम् अवधीरयता स्वरेण उच्चैः उच्चार्य स्व उपहारं महाराजहस्तः आर्पयत्. ஆமா. சோ ஹஸ்தே ஆர்ப்பயத்து, அந்த மகாராஜாவினுடைய கையில் அதை ஆர்ப்பயத்துங்கிறது ரிச்சதி இருக்கணும். அந்த தாத்து அது ஆர்ப்பயத்துங்கிறது. அர்ப்பித்தவான் இத்தியர்த்தா. சரியா? ஆமா. சோ என்ன அப்படின்னா சஹது, சஹங்கிறது இங்க பூஷண கவிகி, பத்த மகா மகோஷ்ணீஷா, உஷ்ணீஷம்னாலே டர்பன் அர்த்தம். சரியா? ஸோ மகாஞ்ச அசௌ உஷ்ணீஷா, மகோஷ்ணீஷா, பெரிய ஒரு டர்பனை போட்டுண்டுன்னு அர்த்தம். சரியா? ஸோ மகான் உஷ்ணீஷா, மகோஷ்ணீஷா, பத்தக மகோஷ்ணீஷா ஏன சகா, கட்டப்பட்ட அந்த பெரிய டர்பன் யாராலேயோ அவர், அப்படி இருக்கின்ற சக பூஷண கவிக்கு அட்ஜெக்டிவ். இந்த பிரதமா விபக்தி பூரா அவருக்கு தான் அட்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ் இதுதான், பாத அக்ர பர்யந்த விளம்பமான கஞ்சுக. ஸோ பாத அக்ரம் அப்படின்னா பாதத்தினுடைய முன்பாகம். சரியா? அது வரைக்கும் அவர் போட்டுருக்கிற ஒரு இது மாதிரி போட்டுருக்கார், அதாவது இந்த சுடிதார் டாப் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துலலாம் இந்த மராட்டா ட்ரெஸ் எல்லாம் நீங்க அந்த இதுல பார்த்துருப்பேன், பாஜிராவ் மஸ்தானி படத்துல அவ அந்த கவுன் மாதிரி போட்டுப்பா. ஃபீமேலும் அந்த மஸ்தானியும் போட்டுருப்போம், அந்த பாஜிராவும் போட்டுருப்பான் இல்லையா? அந்த மராட்டாஸ் எல்லாமே அழகா அந்த ஒரு சல்வார் கமீஸ் பேண்ட்டை போட்டுண்டு அந்த இது கீழே ஒரு லெகிங்ஸ் மாதிரி போட்டுண்டு மேலே நல்ல ஒரு இது மாதிரி நல்லா இருக்கும் அவளோடது. இடுப்புல ஒரு பெல்ட்டை போட்டுண்டு டர்பன் கட்டிக்கிறது, அது பேட்டான்னு தெரியுமா? இப்போ மராட்டி கல்யாணத்துலாம் போடலாம் அது பேட்டான்னு கட்டிப்பா. அது அவளுடைய கஸ்டமரி ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த பாதையோகோ அக்ரம், பாதாக்ரம், பாதாகிரஸ்ய பர்யந்தம், அது வரைக்கும், பாதாகிர பர்யந்தம் விளம்பமானக கஞ்சுகா எஸ்ய சக, அந்த பாதத்தினுடைய அக்ரபாகம் வரைக்கும் தொங்கிக் கொண்டிருக்கின்ற, நீண்டு இருக்கின்ற, கஞ்சுகனா அந்த குர்த்தா, அந்த குர்த்தா யார்தோ அவா. ட்ரெஸ் கஞ்சுகனா அந்த சொக்காக்கு டாப் அப்படின்னு வச்சுக்கோங்க, கஞ்சுகா. அப்படி இருக்கின்ற சக பூஷண கவி நாரிகேல பல சார சகிதம்
नारिकेलस्य फलं नारिकेलफलं नारिकेलफलस्य सारं नारिकेलफलसाரம் அந்த நாரிகேல பலசாரைஹி சகிதம் அந்த நாரிகேல பலத்தினுடைய சாரம்னா எசன்ஸ் அதோட கூட இளநீர்னு நினைக்கிறேன் அதோட யக்ஞோபவீத யுகலம் ஹஸ்தே ஆததானக தன்னுடைய 2 யக்ஞோபவீதம் அப்படிங்கிறது அந்த பூணல் அதன் யுகலம் அது ரெண்டுத்தையும் ஹஸ்தே கையில் ஆததானக பிடித்து கொண்டிருப்பவனாக தாங்கிறது தாத்து ஷானச்சில் இருக்கு ஆததானகவும் பூஷண கவிக்கு அட்ஜெக்டிவா போறது ஆததானக சன்னு द्वारपालदर्शितेन पथा द्वाराणाम् और द्वारस्य पालः द्वारपालैः दर्शितः दर्शितं द्वारपालदर्शितं द्वारपालदर्शितेन पथा द्वारपालனால் காண்பிக்கப்பட்ட வழியினால் சபாம் பிரவிஷ்ய அந்த கோர்ட்டுக்குள்ள என்டர் பண்ணிட்டு மகாராஜா விஜயதாம் ராஜாக்கு வெற்றி உண்டாகட்டும் ஈதி என்று சிம்ஹ கர்ஜனம் அவதீரதையா சிம்ஹஸ்ய கர்ஜனம் சிம்ம கர்ஜனம் அதை சிம்ம கர்ஜனம் அவதீரதா அவதீரதான்னு முழங்கி கொண்டுன்னு வச்சுக்கோங்க அவதீரயதா அந்த மாதிரி அவதீரயன்னு அவதீரயதா திருத்தியா விபக்தி ஸ்வரேண உச்சைஹி உச்சாரிய தன்னுடைய ஸ்வரத்தினால தன்னுடைய வாய்ஸ்னால உச்சைஹி மேலாக நன்றா வசந்த குரல்ல உச்சாரிய கூறிவிட்டு ஸ்வ உபகாரம் அதாவது ஸ்வரேண महाराजः विजयताम् इति स्वरेण उच्चैः उच्चार्य इति स्वरेण उच्चैः सिंहगर्जनम् अवधीरयता உச்சாரிய அதாவது சிம்மகர்ஜனம் அவதீரயதா ஸ்வரேன அது ஸ்வரேனக்கு அட்ஜெக்டிவா போறது சிம்மஸ்ய கர்ஜனம் சிம்மகர்ஜனம் அந்த கர்ஜனத்தை அவதீரணம்னா கீழே தள்ளுறதுன்னு வச்சுக்கோங்க அதை கீழே தள்ளுகின்ற அந்த ஸ்வரத்தினால உச்சைஹி உச்சாரிய நல்ல ஒசத்தியாக உச்சாரணம் பண்ணிட்டு ஸ்வ உபகாரம்னா கிஃப்ட் பேண்ட்னு சொல்றோம்ல ஹிந்தில ஸ்வ உபகாரம் ஸ்வசிய உபகாரம் ஸ்வ உபகாரம் அதை மகாராஜ ஹஸ்தே ஆர்ப்பயது அந்த மகாராஜாவினுடைய ஹஸ்தத்துல வச்சார் சரியா ஸ்தாபித்தவான் அதாவது இந்த இந்த இது இருக்கு பாருங்க ஆர்ப்பயத்துங்கிறது ருங்கிற தாத்து உங்களுக்கு ரிச்சத்தின்னு ரூபம் இருக்கு இல்லையா அதனுடைய நிச்சு ரூபம் உங்களுக்கு ஆர்ப்பயத்து இந்த ரு தாத்துக்கு ஒரு இது இருக்குல்ல ஸ்பெஷல் விருத்தி வரும் இல்லையா விருத்தி தாத்து ஆமா ஆர்ப்பயத்து ரு கதி பிராபணையோ ரு கதோ ரெண்டுத்துக்குமே இருக்கு இந்த இடத்துல வந்து நீங்க அந்த உபகாரத்தை ராஜாவினுடைய கையில் கொடுத்தான்ங்கிற அர்த்தம் வரும் கையில ரீச் பண்ணும்படி செய்தான் நிச்சில லங்ல காரவா நிச்சில லங்கு ரு கதி பிராபணயோகோ அப்படிங்கிற தாத்து அதுல நிச்சு கர்த்தரி லங் ஆர்ப்பயத்து சரியா சரியா சோ சஹா ஸ்வ உபகாரம் மகாராஜா ஹஸ்தே ஆர்ப்பயத்து அதான் மெயின் சென்டென்ஸ் அவனுக்கு இந்த சஹாக்கு அட்ஜெக்டிவ் பத்த மகோஷ்ணீஷா பாதாகிர பர்யந்த விளம்பமான கஞ்சுக ஓகேவா அது ரெண்டும் அவனுக்கு அட்ஜெக்டிவ் அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட அவர் நாரிகேல பலசார சகிதம் யக்ஞோபவீத யுகலம் ஹஸ்தே ஆததானக ஸோ இதை சேர்ந்து இந்த ஆததானக சகக்கு போகிறது துவாரபால தர்ஷிதேன பதா அந்த பதாக்கு அட்ஜெக்டிவ் துவாரபால தர்ஷிதேன சபாம் பிரவிஷ்ய சபைக்குள்ள என்டர் பண்ணிட்டோ சிம்ஹ கர்ஜனம் அவதீரயதா ஸ்வரேன சிம்மத்தினுடைய கர்ஜனையை கூட கீழே தள்ளும் திரஸ்காரம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வரேன அப்படிப்பட்ட ஒரு குரல்னால் மகாராஜா விஜயதாம் இது உச்சைஹி உச்சாரிய மகாராஜாக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படிங்கிறத உச்ச குரல்ல உச்சாரணம் கிருத்வா இத்தியர்த்தா ஸ்வ உபகாரம் தன்னுடைய அந்த கிஃப்டை மகாராஜ ஹஸ்தே அர்ப்பணம் பண்ணார் சரியா இருக்கா மேல निर्दिष्टस्थानः उपविश्य च सः एव अयं पूर्वदृष्टः वीरः इति निरीक्ष्य विजेतां धर्मोद्धरणधीरः सपत्नोत्सारणसमीरः वीरः महाराजः इति
उदीर्य च किञ्चित् स्मयमानस्य महाराजस्य मुखम् अवलोकयन् तत् प्रशंसायां स्वनूतनरचितवीररसमयीं कविताम् இது வந்து ஏகாம் அப்பட்டத்தா இருக்கணும் இல்லையா? ஏகாம் தான். ஏவாம்னு தப்பா இருக்கு, மாத்திக்கோங்க. யார் யாரு ம். பிரிண்ட் எடுத்து நின்னோ அந்த இடத்துல ஏகாம்னு இருக்கணும். ஆமா. ம். ம். படிங்க மாலினி, மியூட்ல போயிட்டு. கண்டினியூ பண்ணவா? ஏகாம் அப்பட்டத்து. ஓகே ஓகே. ம். நிர்திஷ்ட ஸ்தானே உபவிஷ்ய ச, காண்பிக்கப்பட்ட ஸ்தானத்தில், நிர்திஷ்டம் ஸ்தானம் நிர்திஷ்ட ஸ்தானம், தஸ்மின் ஸ்தானே உபவிஷ்ய உட்கார்ந்துட்ட அப்புறம் சயேவ அயம் பூர்வதிருஷ்டः வீரः இது நிரீக்ஷ்ய, சக சிவாஜிஹி ஏவ அயம் சக ஏவ, நேதி பார்த்தோமே அவனேதான் இவன், பூர்வதிஷ்டः திருஷ்டः வீரः, முன்னாடி பார்த்த வீரன் யாரோ அவன் தான் இந்த சிவாஜி, இது நிரீக்ஷ்ய நிர்ஈக்ஷ லியப்பு நிரீக்ஷ்ய விஜயதாம் தர்மோத்தரண தீரக, தர்மோத்தரணே தீரக, தர்மத்தை உத்தரணம் பண்றதுல தீரனாக இருக்கின்ற நீ விஜயதாம் வெற்றி வெற்றி கொள்ளட்டும். சபத்ன உச்சாரண சமீரக வீரக மகாராஜக விஜயதாம். சபத்னம்னா சத்ருன்னு அர்த்தம். சபத்னானாம் உச்சாரணே சமீரக, சமீரகனா காத்துன்னு அர்த்தம், வாயுன்னு அர்த்தம். சபத்ன உச்சாரணே, எதிரிகளினுடைய சபத்னானாம் உச்சாரணம், சபத்னோச்சாரணம், சத்ருனாம் உச்சாரணம், சத்ருகளை கீழே தள்ளுறதுல, இது பண்றதுல, அபிபவம் பண்றதுல, சமீரக காத்தை போலவன். அப்படின்னா காத்து எப்படி எல்லாத்தையும் ஒரு இது தள்ளிடுறதோ அந்த மாதிரி சத்ருனாம் உச்சாரணே சமீரக சக வீரக, தர்ம தர்ம உத்தரணே தீரக வீரக மகாராஜா விஜயதாம் இது உதீரிய. இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டோ. சரியா? ச கிஞ்சித் ஸ்மயமானசிய மகாராஜஸ்ய முகம் அவலோகயன்னு, கொஞ்சம் ஸ்மயமானகனா புன்சிரிப்புன்னு அர்த்தம், கொஞ்சம் சிரித்து கொண்டிருக்கின்ற அந்த அந்த இவனுடைய அந்த ராஜாவினுடைய முகம் அவலோகயன்னு, அந்த முகத்தை பார்த்து கொண்டு, தத் பிரசம்சாயாம் தஸ்ய பிரசம்சாயாம் அவனுடைய புகழில், ஸ்வநூதன ரச்சித வீரரசமயீம் கவிதாம், கவிதாம்க்கு அட்ஜெக்டிவ், தன்னுடைய கவிதாம் ஏவம் ஏகாம் அப்பட்டத்து, தன்னோட கவிதை ஒன்றை, ஏகாம் கவிதாம் அப்பட்டத்து, புரியுறதா? ஒரு கவிதையை படித்தார். அந்த கவிதாவுக்கு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஸ்வநூதன ரச்சித வீர ரசமயீம், நூதனம் ரச்சிதம், நூதன ரச்சிதம், ஸ்வஸ்ய நூதனேன புதுசாக ரச்சிக்கப்பட்ட அந்த வீரரசமயீம் அப்படின்னா வீரரச ரூபமாக இருக்கின்ற அந்த கவிதா, அதை சக அப்பட்டத்து அவர் படித்தார். சரியா? என்ன அப்படின்னா கிஞ்சித் ஸ்மயமானசிய மகாராஜஸ்ய முகம் அவலோகயன்னு, கொஞ்சம் ஸ்மயமானகன புன்சிரிப்போடு இருக்கின்ற ராஜாவினுடைய முகத்தை அவலோகயன்னு பார்த்து கொண்டே, தத் பிரசம்சாயாம் தஸ்ய ராஜ்ஞ பிரசம்சாயாம் அவருடைய புகழ்வதின் பொருட்டு, புகழில் புகழை கூறக்கூடிய அந்த மாதிரி இருக்கின்ற பிரசம்சாயாம் சப்தமி, பிரசம்சாயாம் ஸ்வநூதன ரச்சித வீர ரசமயீம், ஸ்வேன நூதனேன ரச்சிதம், ஸ்வநூதன ரச்சிதம் வீர ரசமயீம், ஸ்வநூதன ரச்சித வீர ரசமயீம் கவிதாம் ஏகாம் அப்பட்டத்து படிச்சார். சரியா இருக்கா? அதுக்கப்புறம் மேல महाराजः तु साधु साधु इति व्याहृत्य पुनः पठितुम् आज्ञाप्तवान्. ஆமா, ஆக்ஞாம் கிருத்தவான் இத்தியர்த்தः. சோ மகாராஜஸ்து மகாராஜாவோ சாது சாது இது வியாஹிருத்தியனா விவகாரம் கிருத்துவான்னு அர்த்தம். ஹிருங்கிறது தான் தாத்து, ஹரதி இருக்குல்ல, வி ஆ ஹிரு லப்பு. சோ சாது சாது என்று வியாஹிருத்திய அப்படின்னா உக்துவான்னு வச்சுக்கோங்க. புனக படித்தும் மறுபடியும் படிப்பதற்கு ஆக்ஞையை கொடுத்தான். அதுக்கப்புறம் पठितवती च तस्मिन् सर्वेषु प्रसन्नेषु पुनः अपि आदिशत् इत्येवं 20 वारं तेन सह व्रजभाषामयी कवित्वकाम् अनामिका वृत्तिः अपाठी. கவித்வகாம நாமிகான்னு படிக்கணும். சரியா? சரியா?
படித்தவதி ச தஸ்மின். ஓகே. ஆமா, தஸ்மின் படித்தவதி சதி, எல்லாமே சதி சப்தமியில இருக்கு. தஸ்மின் கவௌ படித்த பூஷணே பூஷண கவௌ படித்தவதி சதி, அந்த பூஷண கவியானவர் அதை திரும்பி திரும்பி படிக்கின்ற தருணத்தில் சர்வேஷு பிரசன்னேஷு சத்சு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கின்ற அந்த தருணத்தில் புனக அப்பி ஆதிஷத், திருப்பியும் ஆதேசம் கிருத்தவான்னு அர்த்தம். ஆதிஷத், சரியா? திருப்பியும் கட்டளையிட்டான். இத்தேவம், அதாவது அவர் படிப்பார், எல்லாரும் ஹாப்பியா இருப்பா. ஒன்ஸ் மோர் அப்படின்னு கேட்கிறாளோ அந்த மாதிரி, ஒன்ஸ் மோர் அப்படின்னா திருப்பியும் அவர் படின்னு சொல்லுவார். அதாவது அவா ஒன்ஸ் மோர்ன்னு கேட்டதுனால படிக்கக்கூடாது, ராஜா வந்து கட்டளை கொடுக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம், படி அப்படின்னு அவர் திருப்பியும் கொடுத்தப்புறம், இது ஏவம் இவ்வாறாக விம்சதி வாரம் 20 தடவை தேன அந்த பூஷண கவினா சக விரஜபாஷாமயி கவித்வகாம நாமிகா விருத்திஹி அபாட்டி, சக அபாட்டி, சரியா? தேன அபாட்டின்னு வரணும். அபாட்டிங்கிறது உங்களுக்கு பாசிவ்ல இருக்கு. பட்டு தாத்துனுடைய லுங்கு கர்மணி அது அபாட்டி. இந்த அலேக்கி அபாட்டி இதெல்லாமே அபாவி இதெல்லாமே உங்களுக்கு வந்து லுங்கு கர்மணி, சரியா? தேன விருத்திஹி அபாட்டி, விருத்திஹினா விருத்தமயமான அந்த ப்ராசடியோட இருக்கிற ஒரு பொயட்ரின்னு வச்சுக்கோங்க. அந்த விருத்தியானது தேன விருத்திஹி அபாட்டி. இந்த இடத்துல ஒரு நிமிஷம். விம்சதி வாரம் சான்னு வரணும். அதான் நான் பார்த்தேன், எங்கடா அந்த சகாவை எங்க போய் சேர்க்கறதுன்னு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சகா அப்பாட்டின்னு வராது, தேன விருத்தி அப்பாட்டி, சரியா? இது ஏவம் விம்சதி வாரம், இந்த இடத்துல சான்னு போட்டுக்கோங்க, சரியா? உங்க ஒரிஜினல்ல என்ன இருக்கு? யாரா ஒரிஜினல் டெக்ஸ்ட் வச்சிருக்கேனா? சாதானே இருக்கு. மாலினி மகேஸ்வரன், நீங்க தானே படிக்கிறேன் ஒரிஜினல்? இல்ல, ஒரிஜினல் இல்ல என்கிட்ட. நான் இதுதான் பிடிஎஃப் பிரிண்ட் தான் எடுத்து படிக்கிறேன். ஓ சரி. சா வந்து அந்த கவி நாமிகாவுக்கு போறது, சரியா? சா நாமிகா என்ன அப்படின்னா விரஜபாஷா மயி. விரஜபாஷாங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் அ டைலக்ட். அந்த காலத்துல வந்து உங்களுக்கு மைथिली விரஜபாஷா, இப்ப இவரதெல்லாம் வந்து துளசிதாசர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுலதான் இருக்கும், விரஜபாஷால தான் இருக்கும். அப்புறம் நீங்க வந்து ஜெய்சங்கர், என்னது, ராஜேந்திர பிரசாத் இல்ல, ஜெய்சங்கர் பிரசாத்னு ஒருத்தர் இருக்கார், அவரோடது வந்து மைथिलीங்கிற ஒரு பாஷையில இருக்கும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைலக்ட். நீங்க வந்து மிருச்சகட்டிகம்ங்கிற ஒரு டிராமா படிச்சேன்னா சான்ஸ்கிரிட்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் டைலக்ட்ஸ் யூ வில் கம் அக்ராஸ். அந்த வந்து ஷகாரம்ங்கிறது ஷகாரிங்கிற ஒரு டைலக்ட்ல பேசுவான். அதெல்லாம் வந்து உங்களுக்கு சம்ஸ்கிருதம் மாதிரியே இருக்காது. அச்ச பொச்ச அப்படின்வான். இட்ஸ் நாட் பிராகிருதம், பிராகிருத்தமும் கிடையாது. அவன் பேசுறது எல்லாமே நமக்கு தலைவலியா இருக்கும். அதுலயே அவர் ஸ்லோகம் வர எழுதிடுவார், சரியா? அதான் தேன. சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா இங்க இருந்து படித்தவதீச்ச தஸ்மின், அந்த கவியானவர் அதை படித்த சமயத்தில் சர்வேஷு பிரசன்னேஷு சத்சு, எல்லாரும் சந்தோஷம் அடைந்த தருணத்தில் சக ராஜா புனக அபி ஆதிஷத், திருப்பியும் கட்டளை இட்டார். இது ஏவம் இவ்வாறாக விம்சதி வாரம் 20 தடவை 20 முறை தேன விருத்தி அபாட்டி, அந்த விருத்தியானது படிக்கப்பட்டது, சரியா? சா விருத்திஹி, சா விரஜபாஷாமயி, விரஜபாஷா ரூபமாக இருக்கின்ற அது அந்த அந்த பொயட்ரிக்கு பேர் என்ன அப்படின்னா கவித்துவ காம அப்படிங்கிறது அந்த பொயட்ரியினுடைய பேரு. கவித்துவ காம இதி நாமிகா, அதுதான் அங்க விகிரா வாக்கியம். கவித்துவ காமங்கிறது அந்த டெக்ஸ்டோட பேரு. கவித்துவ காம இதி நாமிகா என்று பெயருள்ள அந்த நாமிகாங்கிறது திருப்பி இந்த இது மாதிரி வரும், ஸ்வார்த்தே கண் மாதிரி. அந்த நாமகா நாமிகா விருத்திஹிக்கு போறது, விருத்திஹி அபாட்டி தேன அபாட்டி, அந்த பூஷண கவினா அபாட்டி படிக்கப்பட்டது, சரியா இருக்கா? அப்புறம் படிங்க. महाराजेन च तस्मै गजानां 20 वितीर्णेति अद्यापि प्रसिद्धं कवितारसिकानां मण्डले. மகாராஜேன அந்த சிவாஜியினால தஸ்மை அந்த பூஷண கவையே கஜானாம் விம்சதிஹி, இதனுடைய 20 யானைகளுடைய 20 வித்தீர்ணானா கொடுக்கப்பட்டது, தீர்ணகனா தாண்டப்பட்டதுன்னு இருக்கு.
தரதி இருக்குதுல அதனுடைய யுக்த பிரத்யம் தீர்ணகா. விதீர்ணகா அப்படிங்கிறது விதரணம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுன்னு சொல்றோம் இல்லையா, விதரதி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி விதீர்ணகா இதி என்று அத்யாபி இன்றும் கூட பிரசித்தம் கவிதா ரசிகானாம் மண்டலே. அத்யாபி கவிதா ரசிகானாம் மண்டலே பிரசித்தம். இன்னைக்கு கூட கவிதா ரசிகானாம், கவிதையை கவிதானாம் ரசிகாக கவிதா ரசிகாக தேஷாம் மண்டலே பிரசித்தம், பாப்புலர். சரியா? तदेव च दिनमारभ्य तेन भूषणकविः स्वसभायां संस्थापितः. ததேவ தஸ்மின் தினாத் ததேவ ததேவ அதுவே தத்தினாத்துன்னு வச்சுக்கோங்க. தினம் ஆரம்பிய அந்த தினத்திலேருந்து ஆரம்பிச்சு தேன சிவவீரேன அந்த சிவாஜியினால பூஷண கவிஹி சம்ஸ்தாபிதா ஸ்வசபாயாம் சம்ஸ்தாபிதா தன்னுடைய சபையில் ஸ்தாபிக்கப்பட்டார். சரியா? சரியா இருக்கா? ஸோ இதோட பூஷண கவிஹி முடிஞ்சுடுச்சு. ஓகேவா?